கண்ணதாசன் அவர்கள் தூக்க கலக்கத்தில் எழுந்து எழுதின ஒரு பாடல் தேசிய விருது வாங்கினுச்சு. அது என்ன பாடல் அப்படிங்கிறத பற்றியும், அது என்ன படம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கவிஞர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரோட ஞாபகத்துக்கும் வர்ற ஒரு பெயர் கண்ணதாசன். தமிழ் சினிமாவில் 4500க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதின இவர் எழுத்தாளர், நடிகர், தயாரிப்பாளர்னு பல முகங்களோட திகழ்ந்தவர். அவரோட வாழ்க்கையில் ஒரு திகைப்பு தர்ற சம்பவம் அபூர்வ ராகங்கள் படத்தோட தொடர்புடையது. ரஜினிகாந்த் அவர்கள் அறிமுகமான அபூர்வ ராகங்கள் படத்தை கே. பாலச்சந்தர் இயக்க படத்தோட பாடல்களுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைச்சார். படத்தில் ஒரு பாடலுக்கான வரிகளை கண்ணதாசன் எழுதாததால் பாட்டோட ரெக்கார்டிங்கை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு எம்எஸ்வி சொல்லிட்டார். இதில் பாலச்சந்தருக்கு கோவம் வந்துருச்சு. அதோட பாடல் வரிகளை எதிர்பார்த்து படப்பிடிப்பும் நிற்கிற நிலையில் இருந்துச்சு. இந்த நேரத்தில் கண்ணதாசன் எங்கன்னு பாலச்சந்தர் கேட்க அதுக்கு கமலஹாசன் அவர் மாடியில் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல அதில் இன்னும் கோவமான பாலச்சந்தர் இன்னும் போய் தூங்கட்டுமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். பாலச்சந்தர் போட்ட சத்தத்தில் முழிச்ச கண்ணதாசன் அமைதியாக அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டார். இந்த நிகழ்வு அங்கே இருந்த எல்லாத்துக்கும் குழப்பத்தை ஏற்படுத்திச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அங்கே இருந்த ஒருத்தர் பாடல்கள் எல்லாத்தையும் எழுதி ஒரு பேப்பரில் கொடுத்துட்டு கண்ணதாசன் வெளியில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த பேப்பரில் கண்ணதாசன் 7 வகையான பாடல் வரிகளை எழுதி வச்சிருந்தார். எழுதின 7 பாடல்களுமே தனித்துவமான வரிகளோடு இருந்ததுனால எந்த பாட்டை தேர்வு செய்யறதுன்னே தெரியாமல் குழம்பி போனார் பாலச்சந்தர். கடைசியாக 7 சுரங்களுக்குள் எத்தனை பாடல் அப்படிங்கிற பாடலை தேர்வு செஞ்சார். அந்த பாடலை பின்னணி பாடகி வாணி ஜெயராம் அம்மா பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அரை தூக்கத்தில் எழுந்து எழுதின அந்த பாடல் தேசிய விருது வாங்கினதோட அந்த பாடலை பாடின வாணி ஜெயராம் அம்மா சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதையும் வாங்கினாங்க. பூர்வராகங்கள் படத்துக்கு மட்டும் மொத்தம் 3 தேசிய விருது கிடைச்சிச்சு. கண்ணதாசன் அவர்களோட திறமையோட ஒளி தூக்கத்தில் கூட தங்கமா மின்னின அதிசய நிகழ்வா எழுதின இந்த பாடல் நிலைச்சு நிற்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.